கடவுள் எதற்கு பூமிக்கு வந்தார்? அதற்கான காரணமும் விளைவுகளும் எதிர்காலமும் என்ன? யார் அந்த கடவுள்? இந்த கேள்விகளுக்கான விடையாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுப்போம். கடவுள் பிரபஞ்சத்தை படைச்சாரு, நம்ம பூமியை படைச்சாரு, நம்மளை படைச்சாரு. நம்மளை எதுக்காக படைத்தார் தெரியுமா? அவரோட அன்பை எல்லாம் கொட்டி தீர்க்கிறதுக்காக தான் படைச்சாரு. கடவுள் சொன்னதை கேட்காம அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. வேற யாரும் இல்லை, ஆதாமும் ஏவாளும் தான். அவங்க 2 பேர் தான் இந்த உலகத்தில் முதல்ல உருவாக்கப்பட்டவங்க. கடவுள் சொன்னார் நீ இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவங்க அதை கேட்காம சாப்பிட்டாங்க. கடவுள் சொன்ன மாதிரி தண்டனை பெற்றுக்கொண்டாங்க. மரணம் என்ற தண்டனையும் கிடைத்தது. அவங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்படுறாங்க. அவங்களோட சாபம் அவங்கள தொடர ஆரம்பிக்குது. இங்கே சாபம்னு சொல்லப்படுறது தண்டனை குறிக்குது. இப்போது இந்த 2 பேர் மேலே விழுந்த சாபம் இந்த உலகம் மொத்தத்து மேலேயும் விழுது. ஏன்னா மொத்தமாட்டே 2 மனிதர்கள் தான் முதல்ல இருந்தாங்க. அவங்களோட குழந்தைகள் அப்படின்னு வந்தது தான் இந்த மொத்த உலகத்தில் உள்ள மனுஷங்க. அந்த ஒரு 2 பேரால் இந்த மொத்த உலகமே சாபத்தில் தள்ளப்பட்டு விட்டது. ஆண்டவர் பார்க்கிறார், ரொம்ப மனதுக்கத்தில் இருக்காரு. நான் உருவாக்கின மனுஷங்க இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நினைக்கிறாரு இந்த மனுஷங்களை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்படி நினச்சா அவர் தானே இந்த மனுஷங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வர்றாரு, ஒரு சாதாரண மனுஷனாட்டே அவர் வர்றாரு. எதற்காக மனுஷங்களை தேவன் காப்பாற்றணும்? நம்ம எல்லாம் சிறைப்பட்டா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சிறைப்பட்டு தான் இருக்கிறோம். பாவம்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தில் சிறைப்பட்டு இருக்கோம். தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய எல்லாமே பாவம் தான் சொல்லலாம். சின்ன பொய் சொல்கிறது கூட தேவனுக்கு விரோதமாக சொல்கிறோம் அப்படின்னா அது கூட பாவம்தான். தவறான செயல்கள் எல்லாமே பாவம்தான். இப்படி இந்த மனித குலம் மொத்தமாகவே பாவத்தை செஞ்சிட்ருக்காங்க. மொத்தமாகவே பாவத்துக்கு அடிமையாகிட்டாங்க. மொத்த பேருமே பாவத்தில் மாட்டிக்கிட்டாங்க, சாபத்துக்குள்ளே பிடிபட்டுறாங்க. இப்போது இந்த மனுஷங்களை காப்பாற்றணும். இந்த மனுஷங்களை காப்பாற்றணுன்னா ஒரே ஒரு மனுஷனால தான் முடியும். ஏன்னா கடவுள் இந்த பூமியை உருவாக்கி மனுஷனுக்கு கையில் இந்த பூமியை கொடுத்துட்டாரு. அதனால இப்போ ஒரு மனுஷனால தான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும். அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனுஷனாவே இந்த பூமியில் வந்து பிறக்கிறாரு. அவர் அப்படி பிறக்கிறதுனால தான் நம்மளெல்லாம் காப்பாற்ற முடியும் என்பது அவருக்கு தெரியும். அவரோட பெயர் வேறு ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒரு மனிதராக வந்தாரா அல்லது அவர் ஒரு ஆவியாக இருந்தாரா இல்லாட்டி அவர் கடவுளாக தான் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கடவுள் தான். ஆனால் இந்த பூமியில் வாழும்போது ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தார். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு மனுஷனால தான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும். அதனால அவர் மனுஷனாக தான் வாழ்ந்தார். நம்மளை போல் அவர் ஒரு சாதாரண மனுஷனாக பிறக்கிறாரு. இங்கே உள்ள பாடுகள் துன்பங்கள் எல்லாமே சாதாரண மனுஷங்க எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி தான் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் மனுஷங்களை அன்பு செய்கிறாரு. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சாட்சியாக வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் மனிதர்களால் அடிக்கப்பட்டு தன்னோட உயிரை விடுறாரு. ஆனால் அவர் உயிரோடு எழும்புறாரு. இதுக்கு ஒரு ஆதாரம் தேவை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக அந்த பைபிளை படிக்கணும். அப்போ தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல பேர் சொல்லியிருப்பாங்க. இன்னும் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் அப்படி நம்பாதவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். அவர் கடவுள் தான், ஆனால் இந்த பூமியில் சாதாரண மனுஷனாகத்தான் வாழ்ந்தார். இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம், அவர் சாதாரண மனுஷனாக இருந்தால் எப்படி இந்த அற்புதங்கள் இதெல்லாம் செய்வார்? எப்படி பல பேரை குணமாக்குனாரு? நடக்க முடியாதவங்க நடந்தாங்க, பார்க்க முடியாத பார்த்தாங்க, நிறைய சக்திகள்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருந்துச்சு. அது ஒரு சாதாரண மனுஷனாலையும் முடியும், அதாவது உங்களாலேயும் முடியும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களாலேயும் அதை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? பிறரிடம் அன்பு செலுத்தினார். பிறருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். எப்போவுமே பிதாவிடம் பேசிக்கொண்டு அவரோட விருப்பத்தின்படி செய்து கொண்டிருந்தார். எப்போவுமே ஜெபம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, பைபிளில் இருக்கிறது வசனங்களை படி நம்ம வாழ்கிறது தான். அதுதான் பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நீங்களும் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல பரிசுத்தமாக வாழணும், கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கணும், அவரோட விருப்பத்தை செயல்படணும். அப்படின்னா உங்களாலையும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதராக பூமிக்கு வந்தார். ஏன் அவர் மரிக்க வேண்டும்? அவர் மரித்ததினால் என்ன பலன்? இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு காரணம் நம்மை காப்பாற்ற, அவர் மரிப்பதுக்கு காரணமும் நம்மை காப்பாற்ற தான்.
அவர் பிறந்துவிட்டு சாதாரணமாக மறித்திருந்தால் நம்மை காப்பாற்ற முடிந்திருக்காது. பழைய காலத்தில் ஆட்டுக்குட்டியை கொல்லுவாங்க. அப்படி கொல்லுறதுனால அந்த ரத்தம் சிந்தப்படுறதுனால தன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டதாக நினச்சிருந்தாங்க. அது உண்மைதான். ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்லுறதுனால அவங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. பாவத்தோட பரிகாரமாக அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த உலகம் மொத்தமே பாவத்தால் நிறைஞ்சிருக்கு. இப்போது இந்த உலகம் மொத்தமாகவே பாவத்தில் நிறைஞ்சிருக்கிறதால ஒரு ஆட்டுக்குட்டி இந்த மொத்த உலகத்தோட பாவத்தையும் சுமந்து அந்த ரத்தத்தை சிந்த முடியாது. ஒரு சாதாரண மனிதனாலேயும் அது முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் எப்படியும் தன்னோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது பாவம் செஞ்சுருப்பான். ஆனால் நம் தேவனே எந்த பாவமும் இல்லாமல் மனிதனாக பூமிக்கு எந்த பாவமும் செய்யாமல் இருந்தார். அவருடைய ரத்தம் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பதற்கு காரணம் இதுவே. இதன் காரணமாகத்தான் நாம் தேவனிடம் நம் பாவத்தை சொல்லும்போது நாம் பாவ மன்னிப்படைந்து ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். காரணம் என்ன? நம் எதிர்காலம் என்ன? தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்ததற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று இது. நாமும் ஒரு நாள் அப்படி எழும்புவதற்குத்தான். மனிதனின் எதிர்காலமே அங்குதான் உள்ளது. அது வேறு எந்த இடமும் இல்லை, இந்த பூமிதான். அது மொத்தம் 1000 வருடங்கள். அதை 1000 வருட அரசாட்சின்னு சொல்லுவாங்க. இங்கு ஆட்சி செய்ய போவது எந்த மனுஷனும் இல்லை, இயேசு கிறிஸ்து நம்மளோட கடவுள். இது கண்டிப்பாக நடக்கும். இங்கு அன்பு மட்டுமே இருக்கும். பணம் இங்கு தேவையில்லை. ஏழை இங்கே இல்லை, பணக்காரன் இங்கே இல்லை. நம்ம துன்புறுத்த ஏமாற்ற இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே மறிக்க போவதும் இல்லை. 1000 வருடம் மனுஷங்க வாழ்வாங்க. 1000 வருடம் மனுஷங்க உயிரோட வாழ்வாங்க. இது 1000 வருஷத்தோட முடிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் இது புது வானம் அப்புறம் புது பூமியில தொடரும். தேவன் உயிரோடு எழும்பியது போல இந்த 1000 வருட அரசாட்சி காலம் தொடங்கும் போது மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் நல்லவர்களும் உண்மையாக வாழ்ந்தவர்களும் அன்பாய் வாழ்ந்தவர்களும் மரணத்திலிருந்து எழும்புவாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாரோ அதே போல உயிரோடு எழும்புவாங்க. இதுக்காகத்தான் தேவன் முதல்ல உயிரோடு எழும்பினாரு. அப்படி எழும்பும்போது சாத்தான் இருந்த மரணத்தோட அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு போயிடுறாரு நம்மளோட ஹீரோ இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னாடி வர சாத்தான் தான் மரணத்தோட அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்தாரோ அன்று அவனோட அதிகாரம் பிடுங்கப்பட்டு போய்விட்டது. 1000 வருட தேவனுடைய அரசாட்சி மற்றும் புதிய வானம் புதிய பூமிக்கு போக வேண்டுமானால் நாம் நல்லவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழுகின்றீர்களா? புது உலகத்துக்கு செல்ல தயாரா? உங்கள் கேள்விகளை கமெண்ட் செய்யுங்கள். கமெண்ட் செய்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி செய்தால் தான் உங்களோட கமெண்ட்டுக்கான விடை வரும்போது உங்களுக்கு தெரியும்.